வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு குப்பை காடா இருந்ததுன்னா நம்ப முடியுமா? அட ஆமாங்க. 1920ல இந்த இடம் முழுக்க குப்பைகளால நிரம்பி 1950ல ஒரு புல்டோசரே முழுங்குற அளவுக்கு இருந்திருக்கு இந்த இடம். ஆனா இப்போ பாஸ்டன்ல ஒரு சன்னி டே ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு அழகான ஸ்பாட்டா இது இருக்கு. இதுக்கு பேர் ஸ்பெக்டக்கிள் ஐலாண்ட். நானும் என்னோட ஹஸ்பண்டும் எங்க நிலன்குட்டியை கூட்டிட்டு இங்க போலான்னு கிளம்பிட்டோம். 114 ஏக்கர் அளவுல இருக்க இந்த ஐலாண்டுக்கு அப்ராக்சிமேட்டா பாஸ்டன் டவுன் டவுன்ல இருந்து ஒரு 4 மைல் தூரம் வரும். இங்க போகணும்னா ஃபெரியில மட்டும்தான் போக முடியும். அந்த ஃபெரி ரைடே அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது 2 சின்ன மலை மாதிரி இருந்ததுனால பார்க்கறதுக்கு கண்ணாடி மாதிரி இருந்ததுனால தான் இதுக்கு பேர் ஸ்பெக்டக்கிள் ஐலாண்ட்னு வச்சிருக்காங்க. நான் முன்னாலே சொல்லியிருந்த மாதிரி குப்பைகளால நிரம்பி இருந்த இந்த இடம் எப்படி இவ்வளோ அழகா மாறி இருக்குன்னா 1990ல பாஸ்டன்ல த பிக் டிக்ன்ற டனல் தோன்ற ப்ராஜெக்ட் மூலயமா வந்த எல்லா மண்ணையும் வேஸ்ட் பண்ணாம இந்த ஐலாண்ட் மேல கொட்டி ஆயிரக்கணக்கான மரம் மற்றும் செடிகளை நட்டிருக்காங்க. இத பப்ளிக்கு ஜூன் 2006ல ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த ஐலாண்ட்ல 5 மைல்ஸ்க்கான வாக்கிங் ட்ரெயிலும் இருக்கு. பப்ளிக் ஸ்விம் பண்ற மாதிரியான பீச்சும் இருக்கு. இந்த ஐலாண்டோட ஹையஸ்ட் பாயிண்ட் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கிருந்து 360 டிகிரி பேனரோமிக் வியூஸ் அவ்வளோ அழகா இருந்தது. சிட்டி வியூஸ் இங்கிருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்தது. பீஸ்ஃபுல்லான வாக்கிங் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லைனா பிக்னிக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு செம்ம ஸ்பாட்னே நான் சொல்லுவேன். மொத்தத்தில் ஸ்பெக்டக்கிள் ஐலாண்ட் டெஃபினெட்லி வர்த் த ட்ரிப்புங்க.